மக்கள் தொலைக்காட்சியின் மகத்தான நேயர்களே, ஆகச் சிறந்த நிகழ்ச்சிகளை, அண்மை செய்திகளை விரைவாய் கண்டுகளிக்க அதிஉன்னத வாய்ப்பு. செறிவூட்டப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட மக்கள் தொலைக்காட்சியின் செயலியை ஆண்ட்ராய்டு பயன்பாட்டாளர்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து தரவிறக்கம் செய்யுங்கள். தரமான தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கு தடை ஏதுமின்றி இலவசமாய் கண்டுகளியுங்கள். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் கனிந்த காலை வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் மகாகவி பாரதியினுடைய கைவண்ணத்தில் உருவாகிய பாஞ்சாலி சபதம் காவியத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம். திருதராஷ்டிரன் துரியோதனனை பார்த்து, நீ செய்கிற செயல் சரியில்லாத செயல், போரிலே சந்திப்பது கூட தவறு என்று நான் கருதுகிற பொழுது சூதாட்டத்தின் மூலமாக அவர்களை வெற்றி பெறுவோம் என்று கூறுவது முறையற்ற செயல். உயர்ந்தவர்கள் இந்த பாதையிலே செல்வார்களா? குணத்திலே, அறத்திலே, மரத்திலே, உரத்திலே மேலானவர்கள் இந்த செயலிலே ஈடுபடுவார்களா? இந்த செயல் பதர் போன்ற செயல், வீரமற்ற செயல், கோழைகளின் செயல். சூது வழியாக செல்வத்தை பெறுவோம் என்று நினைப்பது அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளாத செயல். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீ என் மகன் அல்லவா? ஒரு கட்டத்திலே திருதராஷ்டிரன் கீழே இறங்கி மகனிடத்திலே கெஞ்ச ஆரம்பித்து விட்டான். இப்படி செய்யலாமா? நீ செய்வது முறையா? முதலிலே கோபப்பட்ட திருதராஷ்டிரன் துரியோதனிடத்திலே தன்னுடைய கோபம் செல்லவில்லை என்று கருதி கீழே விழாத குறையாக, பணிந்து வணங்காத குறையாக, மண்டியிடாத குறையாக கேட்கின்றான் திருதராஷ்டிரன். பிள்ளைகளை பெற்றுவிட்டால் எவ்வளவெல்லாம் தந்தையர்கள் கீழே இறங்கி செயல்பட வேண்டி இருக்கிறது என்பது திருதராஷ்டிரன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். என் மகன் அல்லவா? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று வள்ளுவன் சொல்லுகின்றான். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்று பேசுகின்றான் வள்ளுவன். அப்படி என் மகன் அல்லவா, என் பெயரை நீ காப்பாற்ற வேண்டாமா? நீ சொல்வது போல வீரர்கள் செல்வத்தையும் நிலத்தையும் இரண்டு மனைவியர்களைப் போல பெறுவார்கள், எனக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமரை, தம் சுற்றத்தாரையே அழிப்பது முறையா? உன் சகோதரர்களோடு பொருதுவது முறையா? சூதாட்டத்தின் மூலமாக, வஞ்சகத்தின் மூலமாக உடன் பிறந்தவர்கள் மோதிக்கொள்வது முறையா? உன்னுடைய சகோதரர்கள் இல்லையா? அவர்கள் என்னுடைய தம்பி மக்கள் இல்லையா? அவர்களோடு சூதாட்டத்தின் வழியே செல்வத்தை கவர வேண்டும் என்று நினைப்பது முறையில்லை அல்லவா? நீ சற்று அவற்றை மாற்றிக்கொள், உன் மனதை தேற்றிக்கொள். வெற்றி பெற்றால் பாண்டவர்கள் போல் வரலாம் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் எப்படி வெற்றி பெற வேண்டும்? தம் சுற்றத்தார்களை சூதின் வழியாக வெற்றி பெற வேண்டும். தமரை விட்டுவிட்டு, சுற்றத்தாரை விட்டுவிட்டு மற்றவர்களோடு பொருதி வெற்றி பெற்றால் அது வெற்றி, முறையான வெற்றி. சுற்றத்தார்களுக்குள்ளாகவா மோதிக்கொள்வார்கள்? வீரனுக்கு அழகா? சென்ற பாடலில் சொன்னதை போலவே இங்கேயும் சொல்லுகிறார். திருடன் மகனானி, சந்திர வம்சத்தினுடைய குலக்கொழுந்து இல்லையா? நீ செய்கிற செயல் சரியாகத்தான் செய்கிறாயா? சிந்தித்து பார்த்தாயா? ஒரு கணம் யோசித்தாயா? உனக்கு தெரியாததா? உனக்கு புரியாததா? நீ என்ன அறிவற்றவனா? உனக்கு மற்றவர்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? திருதராஷ்டிரன் சொல்லுகின்றான், வீரனுக்கே இசைவார் திருமேதினி எனும் இரு மனைவியர்தாம், ஆரமர் தமர் அல்லார் மிசை ஆற்றி வெற்றியில் ஓங்குதியேல் பரத நாட்டினிலே அந்த பாண்டவர் என புகழ் படைத்திடுவாய், சோரர்தம் மகனோனி உயர் சோமன் தன் ஒரு குலத் தோன்றல் அன்றோ. நீ என்ன சோமன் மகனா? நீ என்ன திருடன் மகனா?
நீ என்ன கயவாளியின் மகனா? நீ சந்திரகுலத் தோன்றல் அல்லவா? நீ யாரை வெற்றி பெற வேண்டும்? உன் சகோதரர்களையா வெற்றி பெற வேண்டும்? இல்லை இல்லை. அந்த பாண்டவர்கள் போல நீ புகழெடுக்க விரும்பினாய் என்று சொன்னால் மற்றவர்களிடத்திலே போர் புரிந்து சுற்றத்தார்களை விடுத்து, தமர் என்றால் தம்மவர்கள், நம்மவர்கள், நம் சொந்தங்கள், நம் உறவுகள், நம் சுற்றம், உன்னுடைய சகோதரர்கள், அவர்களை விடுத்து மாற்றார்களோடு நீ போரிட்டு வெற்றி பெற்று செல்வத்தையும் பெரு நிலங்களையும் பெற்றால் அது பாராட்டுக்குரியது. அது பஞ்சபாண்டவர்கள் பெற்ற புகழுக்கு ஒத்தது. அதை விடுத்து நீ உன்னுடைய சகோதரர்களையே அதுவும் சூதின் வழியாக வெற்றி பெறுவோம் என்று நினைப்பது தவறில்லையா? இந்த பிறவியிலே, இம்மை பிறவியிலே செல்வத்தையும் நிலங்களையும் நிலப்பரப்புகளையும் பெறுவதற்கு தளராத முயற்சி வேண்டும். அதிலே மாற்று கருத்து உடையவன் நான் இல்லை. ஆனால் அடுத்தவர் பொருள் மேல் ஆசை வைக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக உன்னோடு இணைந்து இருக்கக்கூடிய சகோதர பாசத்திலே விஞ்சி இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களினுடைய செல்வத்தை சூறையாட நினைப்பது என்பது தகாத செயல். அறிஞர்கள் விரும்ப மாட்டார்கள். நீ இவற்றையெல்லாம் அறியாதவனா? நீ இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாதவனா? பகுத்து உணரும் திறன் அற்றவனா? இப்படி ஒரு தவறான செயலிலே ஈடுபடுகிறாயே, நீ இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணத்தால் கூணியிருக்கிறாய். ஏனென்றால் எண்ணத்தால் கூணப்பெற்ற, எண்ணத்தால் சிந்தையால் திரிந்திருக்கிற சகுனியை நீ பக்கத்தில் வைத்திருக்கிற காரணத்தினால் உன் எண்ணம் சிதைந்திருக்கிறது. அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டு எண்ணத்தை ஒரு நேர்கோட்டு பாதையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கீழே இறங்கி கெஞ்சுபவனாக, அதாவது ஒரு படி கீழே இறங்கி தன் மகனிடத்திலே புத்திரபாசம் அங்கே மேலோங்கி இருக்கிற காரணத்தினால் மகனையும் வெறுத்துவிட முடியாது, மகனையும் ஒருத்துவிட முடியாது, மகனையும் தள்ளிவிட முடியாது என்ற ஒரு தத்தளிக்கிற நிலையிலே திருதராஷ்டிரன் பேசிக் கொண்டிருக்கிறான். மேலும் அவர்களுக்குள் என்ன உரையாடல் நிகழ்கிறது என்பதனை நாளை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் பாகை கண்ணதாசன்.